நடிகர் கார்த்தி லட்டு வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு பதிலடியாக அங்கே தெலுங்குல நடிகரும் இப்போ துணை முதல்வருமா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்களுடைய நடிப்பில் மெய்யழகன் திரைப்படம் இந்த வாரம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம், இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் அவர்களுக்கு இது இரண்டாவது படம். அவருடைய முதல் படம் 96 சில வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ கட் பண்ணால் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ அவருடைய இரண்டாவது படம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. கோவிந்த் வஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர், டீசர் எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. 96 படம் மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக இருக்கும், எல்லாத்தையும் எமோஷனலாக இருக்கும், நம்மளோட நினைவுகளை தூண்டும் அப்படின்ற மாதிரி இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் நடிகர் கார்த்திக்கும் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா கடைசியாக அவருக்கு 2022 தொடர்ந்து 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 2023 வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. அதை தவிர்த்து வேறு எந்த படங்களுமே அவருக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ கட் பண்ணால் இப்போ தான் இந்த வருஷம் தான் அவருக்கு இந்த முதல் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய தெலுங்கு ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்தில் நடந்தது. ஸோ அந்த விழாவில் பலரும் கலந்துக்கிட்டாங்க. இயக்குனர் பிரேம்குமார், நடிகர் கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நடிகர் கார்த்தியினுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு அங்கே சில ஆங்கர் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ சிறுத்தை படத்தில் வரக்கூடிய கண்ணா லட்டு தின்ன ஆசை அப்படின்ற அந்த ஒரு டெம்ப்ளேட்டை அங்கே காமிச்சு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது, லட்டு இஸ் ஒரு சென்சிட்டிவ் டாபிக், அதை பற்றி இப்போ நாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அவர் கடந்து போகிறாரு. ஆங்கர் திரும்பவும் அதை பற்றி பேசும்போது லட்டு வேணாம், லட்டு ஒத்து அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு பதில் சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயம் அப்படியே கடந்து போயிடுது. లడ్డు కావాలా నాయనా, ఇంకో లడ్డు కావాలా నాయనా. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. ఓకే, మోతీచూర్ లడ్డు తెప్పిస్తాం మేము మీకోసం. మోతీచూర్ లడ్డు సిట్యుయేషన్స్ కావాలి మాకు, అంతే సిట్యుయేషన్ కావాలి. లడ్డు వద్దు, ఇప్పుడు వద్దు. సరే. ஆனால் இதுக்கு அங்கே இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஏன்னா லட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா திருப்பதியில் வழங்கப்படுற அந்த லட்டுல வந்து மாட்டு இறைச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அங்கே நடிகராக வந்து இப்போ துணை முதல்வர் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் 11 நாள் விரதம் இருக்கேன் அப்படின்னு நேற்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது ஓடிட்டு இருக்கு. அவர் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு, ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்தது அது. ஸோ இந்த நிலையில் கார்த்தி பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டு வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக்லாம் கிடையாது, நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். நான் ஒரு நடிகராக உங்களை மன்னிக்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சனாதன விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் காட்டமாகவே அதில் பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க பேசின இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகவும் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு நடிகர் எப்படி அதை சென்சிட்டிவான விஷயம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இதை ஒரு வேற ஒரு ஆங்கிளில் இப்போ அதை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. చాలా డీప్ పెయిన్ ఇది. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్లో కూడా చూశాను. లడ్డు ఈజ్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యూ ఎవర్ సే దట్. డోంట్ యూ ఎవర్ ట్రై డేర్ టు సే దట్, ప్లీజ్. ఐ రెస్పెక్ట్ యూ యాజ్ యాక్టర్స్, బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ, ప్లీజ్, యూ హ్యావ్ టు థింక్ 100 times before you saying a word. One comment. இந்த ஒரு சர்ச்சை இப்படி போயிட்டு இருக்கிற நிலையில் நடிகர் கார்த்தி இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. அதாவது பவன் கல்யாண் கிட்ட அவர் இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இது சம்பந்தமாக அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்குரிய நடிகர் பவன் கல்யாண் அவர்களே, அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக, எதிர்பாராமல் நடந்த இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து அப்பாலைஸ் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடேஸ்வர பெருமானுடைய ஒரு தாழ்மையான பக்தனும் நான். நம்முடைய மரபுகளை, அதாவது நம்ம ட்ரெடிஷனை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் நானும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த இப்போ நடிகர் கார்த்தி முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.